ஹாய் காய்ஸ், நீங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த ஜிடிஏஎம்மில் வந்து அவருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குன்னு வந்து கீழே வந்து கேட்டிருந்தார். அவர் வந்து என்னன்னு கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ நான் வந்து கேம் டவுன்லோட் பண்ணிவிட்டேன், ஆனால் வந்து ஆஃப்டர் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்டிங் ஃபைல் வந்து காட்ட மாட்டேங்குதுன்னு போட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேமோட லிங்க் வந்து நீங்கள் கீழே கேட்குறீங்க. என்னால் வந்து இது வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அது யூடியூப் கம்யூனிட்டி கைடன்ஸ் அதனால கொடுத்தீங்கன்னா வந்து சேனல் வந்து இது பண்ணிடுவாங்க. ஏன் ப்ரோ இவ்வளோ வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வேணால் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைனாக நான் வந்து சொல்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம சேனலோட இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நிறைய டவுட்ஸ் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன். அதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் வந்து வேணுனாலும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த அடுத்த வீடியோ வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து க்ரோம்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். விண்ட்ரான்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு வெப்சைட் ஒரு லிங்க் வரும். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்கள் டவுட்னாலும் கீழே வந்து கேளுங்க. நான் அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். நீங்கள் விண்ட்ரான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த விண்ட்ரா சைட்டோட இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த விண்ட்ரான்னு போட்டு நிறைய இது கொடுத்துருக்கோம். விண்டோஸை மேக்காக நிறைய கொடுத்தா நீங்கள் விண்டோஸ் வந்து கொடுத்துட்டு 64 பிட் வேணுமா 32 பிட் வேணுமான்னு வரும். எனக்கு வந்து 64 பிட் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் 32 பிட்லாம் வருது. 64 பிட்டே கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகணும். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ண ஃபைலை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் அது காட்டும். நீங்கள் எல்லாம் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணால் அந்த இடத்த நீங்கள் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அது வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும். இப்போ வந்து அது எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. நீங்கள் அதுக்கு ஒரு 2 ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது வந்து நார்மலாக வந்து எல்லா ஃபைல்லையும் வந்து அப்ளை ஆகும். அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது ப்ரோ. அதுக்கு வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும் நான் வந்து கரெக்டாக காட்டுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு டிஸ்கோட ஃபைலுக்கு வந்து முதல்ல நீங்கள் வந்து போய்க்கிங்க. நான் டிஸ்கில் தான் அதை வச்சுருக்கேன், கேமோட ஃபோல்டரை. அது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதாவது கொடுத்து லெஃப்ட்டு கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அங்கே வந்து ஓப்பன் வித்னு ஒன்று காட்டும். அந்த ஓப்பன் வித் வந்து நீங்கள் சேஞ்ச் கொடுத்து உங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த விண்ட்ரா ஃபைல் வந்து காட்டும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து அப்ளை பட்டன் காட்டும். அந்த அப்ளை பட்டன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். வந்து நார்மலாக மாறிடும். எனக்கு வந்து அது காட்ட மாட்டேங்குது. பக்கத்தில் அந்த விண்ட்ரா ஃபைல் மாதிரி அதுவும் உங்களுக்கு மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த நார்மல் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணாலே முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கேம் வந்து இதாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ எனக்கு வந்து கேம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஏற்கனவே எக்ஸ்ட்ரா பண்ணாலும் நான் கேம் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ இது சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அந்த சொன்ன ப்ராப்ளத்தை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபார்மாக வந்து என்னென்ன ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.